Hello students, in this video I am going to explain about formatting background. So in this formatting background we are going to discuss about formatting background attributes. That means ஒரு format பண்றதுக்கு background format பண்றதுக்கு என்னென்ன attributes பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றோம். So usually the background attributes அப்படின்னா which are used to set background effect of an element or tag or web page. ஒரு web page ஓட backgroundக்கு நீ என்ன பேக்ரவுண்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நீ பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த பேக்ரவுண்ட் எலமெண்ட்டோ இல்லை பேக்ரவுண்ட் டேக் ஆட்ரிபியூட்டோ வச்சு நீ பண்ண முடியும். That means you can change. So you can set the background effect using these attributes. By changing these background attributes, you can give some effect. நீ வந்து பேக்ரவுண்டை செட் பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் வந்து நீ செட் கொடுக்க முடியும். அதுதான் நம்ம பேக்ரவுண்ட் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ what are the background attributesனா here we are going to discuss about 5 different kinds of background attributes. So first one is background color, then background image, and then background repeat, next background portion, and the last background attachment. In the 5 different attribute பத்தி நம்ம discuss பண்ண போறோம். In this first one, background color, which this one we already experienced a lot. நிறைய தடவை நம்ம first beginningல இருந்தே background color red, blue, green சொல்லி கொடுத்து web page ஓட background color change பண்ணியிருக்கோம். இங்கே CSSல நீ அதை கொடுக்கும் பொழுது same thing தான். You can set the background color of an element. உன்னோட web pageல பின்னால backgroundல இருக்க கலரை நீ சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு ஜெனரல் ஃபார்மேட் the HTML tag, selector அப்படிங்கிறது HTML tag, and then background color அப்படிங்கிறது இங்கே syntax. That means ப்ராப்பர்ட்டியோட நேமு, தென் கோலன், ஆஃப்டர் தட் வேல்யூ. இந்த வேல்யூ என்னவா இருக்கும்னா எனி வேல்யூ, நம்ம கலர் வேல்யூ ப்ரீவியஸ் கேஸில் பார்த்தோம்ல அந்த மாதிரி நீ நேம் ஆஃப் த கலர் கொடுக்கலாம். அதர்வைஸ் யூ கேன் கிவ் RGB கலர் ஆர் ஹெக்ஸாடெசிமல் என்ன வேணாலும் கொடுக்கலாம். பட் சிம்பிள் இஸ் பை கிவிங் கலர் ரெட், ப்ளூ, க்ரீன், எல்லோ இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப ஈஸி. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பேக்ரவுண்ட் இமேஜ். பேக்ரவுண்ட் இமேஜஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டிஸ்பிளேயிங் கலர், பேக்ரவுண்டில் கலர் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு இமேஜை பேக்ரவுண்டில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பேர் செட் பண்ணுறதுக்கு பேர் பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படிங்கிறோம். ஸோ பை டிஃபால்ட்டாக என்ன இருக்கும்னா நம்ம அந்த கவர் பேஜில் என்ன நீ கொடுத்துருக்கியோ என்ன டைல் வந்து ஸ்ப்ரெட் ஆகுமோ அதுதான் பேக்ரவுண்ட் இமேஜில் இருக்கும். அதில் தான் கலர் வந்து செட் ஆகும். சப்போஸ் பேக்ரவுண்ட் கலர் நீ கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் தேட் இஃப் பை செட்டிங் சம் URL ஏதாவது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜில் flower.gifனு ஒரு URL வச்சுருக்கோம். ஸோ அப்போ இந்த ஃப்ளவருங்கிறது வந்து ஒரு பேக்ரவுண்டு உன்னோட பேக்ரவுண்ட் இமேஜாக வந்து பேக்ரவுண்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். லைக்வைஸ் இதோடைய ஜென்ரல் ஃபார்மேட் செலக்டார் பேக்ரவுண்ட் இமேஜ். இங்கே பேக்ரவுண்ட் கலர்னு பார்த்தீங்க இல்லையா, இங்கே வந்து பேக்ரவுண்ட் கலர்னு சொன்னோம். இங்கே வந்து என்னன்னு சொல்லுவீங்க பேக்ரவுண்ட் இமேஜ். ஆஃப்டர் தட் URL கோலனுக்கு அப்புறம் அதோட வேல்யூ எப்படி இருக்கும்னா URL உள்ள என்ன கொடுப்போம், ஒரு அந்த URL இமேஜ் ஃபைல் நேம் என்னவோ அது கொடுப்பேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா flower.gifங்கிறது இந்த ஃப்ளவரோட URL, இந்த URL. ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜில் இந்த URL வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். தென் நெக்ஸ்ட் இது வந்து பாடிக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது பாடிக்கு பேக்ரவுண்டாக இருக்குது. இங்கே டேக் என்ன பாடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதனால் பாடியோட பேக்ரவுண்டாக இது இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் ரிப்பீட். ஸோ பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ப்ரீவியஸ் கேஸ் பேக்ரவுண்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டு ஏதாவது ஒரு நீங்கள் கொடுக்குற URLல என்ன இமேஜ் இருக்கோ அது பேக்ரவுண்டில் டிஸ்பிளே ஆகிருக்கும். த சேம் திங் வில் பி ரிப்பீட்டட் வெர்டிக்கலி ஆர் ஹரிசான்டலி. அந்த ஒன் டைம் இல்லாமல் அனதர் டைம் வெர்டிக்கலாவோ ஹரிசான்டலாவோ அது டிஸ்பிளே ஆயிடுச்சு, ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சுன்னா அந்த இமேஜ் ஸ்ப்ரெட் ஆகிருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு என்ன சின்டாக்ஸ்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட் கோலன் ரிப்பீட் டைப். ஸோ இங்கே ரிப்பீட் அப்படிங்கிறது ஜென்ரல் சின்டாக்ஸ், தட் இஸ் ஜென்ரல் ஃபார்ம் வந்து ரிப்பீட் ஒரு தடவை கொடுப்போம். அதே ரிப்பீட் எக்ஸ், ரிப்பீட் ஒய், நோ ரிப்பீட், இது 4 அட்ரிபியூட் இதில் செட் பண்ணலாம். இந்த ரிப்பீட் டைப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த 4 திங்கில் நீ எது வேணால் நீ கொடுக்கலாம். ஸோ ரிப்பீட் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் டிரெக்ஷன், தட் இஸ் ஹரிசான்டலி, ஒய் மீன்ஸ் வெர்டிக்கலி, அண்ட் தென் நோ ரிப்பீட் மீன்ஸ் டு ஸ்டாப் ரிப்பீட்டிங், ரிப்பீட் ஆகலை, ஒன் டைம் தான் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாடி பேக்ரவுண்ட் ரிப்பீட் கோலன் ரிப்பீட் எக்ஸ். ரிப்பீட் எக்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா திஸ் வில் டிஸ்பிளே ஹரிசான்டல் டைரக்ஷன் இன் ஹரிசான்டல் டைரக்ஷன். வேறஸ் இஃப் இட் இஸ் நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதில் என்ன ஆகாது, செகண்ட் கேஸில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நோ ரிப்பீட்னு இருக்குது. ஸோ அப்போ அது இட் ஓன்ட் டிஸ்பிளே அகேன், திரும்ப உனக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ இது வந்து
பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்னு சொல்கிறோம். இதே இங்கே வந்து ஒய் அப்படின்னு கொடுத்திங்கன்னா வேர்ட்டிக்கலாக டிஸ்பிளே ஆகும். Then the next case, next fourth one is background position. So position na where it is, where the xy position. இப்போ கிராஃபில் வந்து நீ ஒரு கிராஃப் இருக்கு. ஸோ இந்த கிராஃபில் நீ என்ன பண்ணுவ, இப்போ இங்கே பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இதோடைய எக்ஸ் அண்ட் ஒய்யோட கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படிங்கிறது நீ இந்த பொசிஷனில் பண்ணுவ. இந்த சிமிலர் வே நீ உன்னோட இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த பேக்ரவுண்ட் இமேஜ், உன்னோட இமேஜ் எந்த இடத்துல ஸ்டாப் ஆகணும். இப்போ உன்னோட வெப்பேஜ் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இப்போ உன்னோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இந்த டைரக்ஷனில் ஸ்டார்ட் ஆகணும், இல்லை உனக்கு இந்த பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகணும், இல்லை எனக்கு இந்த பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அப்போ இதை பொசிஷன் என்னன்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது பாட்டம் ரைட்டு, இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா டாப் லெஃப்ட்டு. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸு ஒய். இப்போ பாட்டம் ரைட்டுன்னு சொல்கிறோம். இப்போ ரைட்டுங்கிறது ஒய் டைரக்ஷன், பாட்டம்ங்கிறது எக்ஸ். ஸோ எக்ஸ் ஒய் வேல்யூ. இந்த சிமிலர் வே இங்கே மேலேயும் அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பேக்ரவுண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பொசிஷன் பண்ணும் பொழுது பை ஸ்பெசிஃபையிங் தி டாப் லெஃப்ட் கார்னர் ஆஃப் த இமேஜ் பை யூஸிங் பிக்சல்ஸ் ஆர் அதே மாதிரி பர்சன்டேஜும் கொடுக்கலாம். அங்கே வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் அந்த எக்ஸ்ஒய் கோஆர்டினேட்ஸோட பர்சன்டேஜும் கொடுக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டைமென்ஷன் வந்து கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ 3 waysல ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து என்ன பண்ணுவீங்க, லெஃப்ட் டாப் ரைட்டு அப்படி சொல்லுவீங்க. அதர்வைஸ் பர்சன்டேஜில் அதோடைய வேல்யூ கொடுக்கலாம். அதர்வைஸ் அதோடைய கீவேர்ட்ஸாகவும் இன்ஸ்ட் ஆஃப் தேட் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே இந்த டைமென்ஷனை யூஸ்வலாக ஹரிசாண்டல் டைமென்ஷனாக இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், லெஃப்ட். ஹரிசாண்டல்னா இப்படி இல்லையா, ஸோ உனக்கு இது லெஃப்ட்டுன்னு சொல்லுவேன், இதை ரைட்டுன்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் நடுவில் இருக்குது சென்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி வெர்டிக்கலாக இருந்ததுன்னா, வெர்டிக்கல்னால் இப்படி, வெர்டிக்கலாக இருந்ததுன்னா இது என்ன சொல்லுவோம், டாப் சொல்லுவேன், இதை பாட்டம்னு சொல்லுவேன். அப்புறம் அதுலேயும் நம்ம என்ன சொல்ல முடியும், ஒரு சென்டர் சொல்ல முடியும். ஸோ இதுதான் நம்ம டைமென்ஷன் சொல்கிறோம். இதோட பேக்ரவுண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா செலக்டார் பேக்ரவுண்ட் பொசிஷன், இது கோலனுக்கு அப்புறம் ஹரிசாண்டல் பொசிஷன், வெர்டிக்கல் பொசிஷன். இந்த ஹரிசாண்டல் பொசிஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ்ன்னு சொல்லுவோம். வெர்டிக்கல் பொசிஷனை நீ என்னன்னு சொல்லுவேன்னா ஒய்ன்னு சொல்லுவேன். அண்ட் தென் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாடி பேக்ரவுண்ட் பொசிஷன் 20% 40%னா எக்ஸ், அதாவது ஹரிசாண்டல் 20, அதே வெர்டிக்கல் வந்து 40%. அதர்வைஸ் இங்கே ஒன்லி சென்டர்னு கொடுக்கலாம், இல்லை லெஃப்ட் டு பாட்டம். இப்போ லெஃப்ட் டு பாட்டம்னா எந்த இடம் உங்களுக்கு, இதுதான் லெஃப்ட் டு பாட்டமாக இருக்கும் உங்களோட வெப் பேஜில். ஸோ லைக்வைஸ் யூ கேன் கிவ் த பொசிஷன், பேக்ரவுண்ட் பொசிஷன். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். ஸோ பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, the attribute is used to set whether the background image has to be scrolled or fixed. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேஸில் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த பேஜ் என்னால் என்ன பண்ண முடியுது, ஸ்க்ரோல் டவுன் பண்ண முடியுது, ஸ்க்ரோல் அப் பண்ண முடியுது. ஸோ ஸ்க்ரோலிங்னா என்ன, அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் பண்ண முடியுது. வேறஸ் இதையே நான் வந்து ஃபிக்ஸடாக நான் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க, எங்கேயுமே மூவ் பண்ண முடியாமல் ஃபிக்ஸடாக இருந்தது அப்படின்னு, இந்த பேஜ் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது என்னென்னு சொல்லுவோம், ஃபிக்ஸட்னு சொல்லுவோம். So yeah, you can set the attachment may be scroll or fixed. So இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா selector background attachment value. This value may be a scroll or fixed. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாடி பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட், பேக்ரவுண்டில் நீ அட்டாச் பண்ணுறதை நீ ஸ்க்ரோல் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்க்ரோல் பண்ண முடியாது. அதுதான் உனக்கு இங்கே இது வந்து இப்போ நீ ஃபிக்ஸடாக நீ கொடுத்துருக்க. ஸோ இப்போ நம்ம இந்த 5 attributes பார்த்தாச்சு. லைக் ஃபாண்ட், ஃபார்மேட்டிங் ஃபாண்ட்ஸ், டெக்ஸ்ட் ஃபாண்ட்ஸில் பார்த்த மாதிரியே இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த 5ஐயும் தனித்தனியாக கொடுக்கறதுக்கு பதிலாக சிங்கிள் வேல ஒரு சிம்பிள் வே டு ஸ்பெசிஃபை ஆல் த பேக்ரவுண்ட் attributes in one style rule. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபாண்ட் கோலன், அதில் என்ன கொடுப்பீங்க நீங்கள், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த ஃபாண்ட்டோட ஐ திங்க் ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன கொடுத்தோம், ஃபார்மேட்டிங் ஃபாண்ட்டில் வந்து ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்தோம். ஃபாண்ட் ஸ்டைல், அப்புறம் ஃபாண்ட் வெயிட், அப்புறம் ஃபாண்ட் சைஸ், அப்புறம் லைன் ஹைட், அப்புறம் ஃபாண்ட் ஃபேமிலி, இதெல்லாம் நம்ம கொடுத்தோம். இந்த சிமிலர் வே இதே இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், சிங்கிள் லைன் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சிங்கிள் லைன் ரூலில் வந்து ஒன் லைன் ரூலில் இந்த பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் ஒரே லைனில் கொடுத்துட்டீங்க. இப்போ இதுக்கு எப்படி ஜென்ரல் ஃபார்மெட்னா செலக்டார் பேக்ரவுண்ட் கோலன். இந்த பேக்ரவுண்ட் கோலனில் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறீங்க, அப்புறம் பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் ஸ்பேஸ், இதுக்கப்புறம் இங்கே என்ன வரணும், ஒரு ஸ்பேஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ், அதுக்கப்புறம் ஸ்பேஸ், பேக்ரவுண்ட் ரிப்பீட்டு, நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் பொசிஷன், அண்ட் தென் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். ஸோ இந்த 5 கேஸையும் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஆர்டராக கொடுத்துடலாம். இந்த ஆர்டர் வந்து மாறாமல் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கலர் வரணும்,
இது ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர், அடுத்தது இமேஜ், அப்புறம் ரிப்பீட்டு, அப்புறம் பொசிஷன் அண்ட் தென் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். ஸோ லைக்வைஸ் யூ கேன் கிவ் சிங்கிள் ஒரே லைன்லேயே வந்து ஒன் ஸ்டைல் ரூல்லையே வந்து உன்னால் கொடுத்துட முடியும். ஸோ திஸ் இஸ் ஃபார் பேக்ரவுண்ட் ஆட்ரிபியூட். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாடி பேக்ரவுண்ட் ஒயிட் URL. இப்போ இங்கே இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருக்கீங்க, அப்புறம் ரிப்பீட் வந்து ஒய், அப்புறம் இதோட பொசிஷன் வந்து சென்டர் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது மூணு ஆட்ரிபியூட் தான் இதில் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் லைன் ரூலும் நம்ம யூஸ் பண்ணலாம்.